தமிழக வெற்றிக் கழகத் தலைவர், முதலமைச்சர் தளபதி விஜய் உத்தரவின் பேரில், ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை அமைச்சரும், த.வெ.க. பொதுச் செயலாளருமான புஸ்ஸி ஆனந்த் அறிவுறுத்தலின்படி, தமிழக வெற்றிக் கழக அரசின் 100 நாள் சாதனை விளக்க பொதுக்கூட்டம், சூலூர் தொகுதிக்கு உட்பட்ட சூலூர் அண்ணா சீரணி திடலில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் என். எம். சுகுமார் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அவர் பேசுகையில், த.வெ.க. ஆட்சி அமைத்த 100 நாட்களில் மக்களுக்கு அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்கள் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார். மக்களின் மத்தியில் இருக்கும் ஊழலை முற்றிலும் ஒழிக்கும் சக்தியாக முதல்வர் விஜய் செயல்பட்டு வருகிறார் என்று தெரிவித்தார். மலைப்பாளையத்தில் உள்ள சின்னமலை, மந்திரகிரி, வேலாயுதசாமி திருக்கோவில்களுக்கு புதிய கோபுரங்கள் கட்டுவதற்கு தேவையான நிதியை ஒதுக்கியதற்கு நன்றி தெரிவித்தார். மேலும் சூலூர், கலங்கல் பகுதிகளில் உள்ள குளங்களை சீர்படுத்தி குடிநீர் பிரச்சனைகளை தீர்த்து 2 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் வர ஏற்பாடு செய்யப்படும் மற்றும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேம்படுத்தப்படும், பெண்கள் பாதுகாப்புக்கு ஏற்ற சூழ்நிலை உருவாக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். பொதுமக்களுக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் சூலூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையும் தன்னையும் எந்த நேரத்திலும் தொடர்பு கொள்ளலாம் என்றும், அடுத்து வருகின்ற 20 ஆண்டுகள் தொடர்ந்து விஜய் தலைமையிலான த.வெ.க. ஆட்சி நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். நிகழ்வில் ராஜ்குமார், ஒன்றிய கழக செயலாளர்கள் நவீன், அஸ்வின், அசாருதீன், கழக நிர்வாகிகள் எம்.எஸ்.டி. சுப்பிரமணியம், சின்னசாமி, வாகராயம்பாளையம் செந்தில், அரசூர் சரண்யா, விக்னேஷ், நகர, பேரூராட்சி, ஊராட்சி, கிளை, வார்டு மற்றும் அனைத்து சார்பு அணிகளின் நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர்.